பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பூரிக்க வைக்கும் தேவன். ஆதார வசனம் ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயங்களை காணப்போகும் அன்பர்களே, நேற்றைய செய்தியும் இன்றைய செய்தியோடு இணைத்து தியானியுங்கள். எல்லா நாட்களின் செய்திகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது. மேற்கண்ட வாக்கில் 2 கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் கிடைத்தால் அதுவே இன்றைய செய்தி. எப்பொழுது பூரிப்பு? எதை கண்டு ஓடி வருவேன்? எப்பொழுது ஓடி வருவேன்? எதை உங்களுக்கு செய்கிறேன், கொடுப்பேன், நடத்துவேன் என்று சொன்னாரோ அதை கண்டு ஓடி வருவீர். கண்ணால் காண்பீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏன் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்றால், நீங்கள் நினைத்தது, விரும்பினது, எதிர்பார்த்ததை காட்டிலும் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பினவர்களுக்கு உண்டு, விசுவாசித்தவர்களுக்கு இது நடக்கும். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது நிச்சயம் நடக்கும். நேற்றைய செய்தியை மீண்டும் ஒரு விஷயம் கேளுங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:2 சொல்லுகிறது போல, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினது போலத்தான் இருக்கிறது. வெளிச்சம் கொடுக்கும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இல்லை, இனி அவ்வளவுதான், நாம் இந்த இருளிலேயே இருக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்து விட்டீர்கள். அதாவது நமக்கு தெரிந்த, அறிந்த, நிச்சயம் செய்வார்கள் என்றவர்கள் விலகி போனார்கள். இனி அவ்வளவுதான் என்கிறீர்கள். கர்த்தரோ, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். நான் தான் உனக்கு சோர்ஸ், ரிசோர்ஸ் எல்லாம். நானே உனக்கு துணையாக வருவேன். நானே உனக்கு ஆலோசனை தருவேன். நானே காரியங்களை வாய்க்கச் செய்வேன். நானே நீதிபதியின் இருதயத்தை மாற்றி உனக்கு சாதகமாக நீதி வழங்கச் செய்வேன். உண்மையை நானே அங்கே எடுத்து சொல்வேன். யாரும் தேவையில்லை, நான் தானே வாக்கு கொடுத்தேன், நான் தான் பொறுப்பாளி என்று உங்களை பார்த்தான் சொல்கிறார். தற்போது இந்தியாவில் சபைகளுக்கு எதிராக போடப்பட்ட, ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், அவர்கள், அதாவது எதிராளி, எதிர்பார்க்கும் வண்ணம் வரும் என்று கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் வரும் என்று. ஏனால் அத்தனை சாட்சிகளை தொகுத்து கொடுத்திருந்தார். கர்த்தரோ உண்மை நிலையை வெளிச்சமிட்டு காட்டினது போல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு சாதகமாக முடிவு தீர்ப்பு வந்தது. வட இந்தியாவினர் சொல்வது, துன்மார்க்க இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்போனார்கள். ஆகிலும் எலும்பை கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் செய்கிற இடுக்கண்களுக்கு தக்க பதில் இன்னும் கர்த்தரிடமிருந்து வரவில்லை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். தக்க தண்டனை நேரிடவில்லை. ஆகையால் மக்களே, அப்படித்தான். யார் நமக்காக பேசுவார்கள்? யார் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள்? ஒருவரும் இல்லையே. பின் எப்படி சேங்ஷன் ஆகும், காரியங்கள் வாய்க்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இப்படி யாரையாவது நம்பியா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்? கொடுத்தவர் பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 21 ஆபிரகாம் ஆகாரையும் தன் மகன் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான். அப்பமும் ஒரு துருத்தியில் தண்ணீரும் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவ்வளவுதான். அவளை யாரை நம்பி புறப்பட்டாள்? இந்த யெகோவா தேவனே பலிபீடம் கட்டி தொழுவதை அவள் பார்த்திருக்கிறாள். தொழுது பழக்கமில்லை, ஜெபித்து பழக்கமில்லை. ஆதியாகமம் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். இவள் ஆகார் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாள். சாராய் கொடுமைப்படுத்துகிறாள். அவள் கொடுமை தாங்க முடியாமல் ஓடி வந்து விட்டாள். இதே வனாந்தரத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். இதே வதனாத்தை அலைஞ்சு திருந்து ஒரு நீரூற்றண்டையில் நிற்கிறார். அப்போ கர்த்தர் இவளோடு பேசுகிறார். திரும்பி போ, உன் நாச்சியாரின் கையில் அடங்கியிரு, நீ ஒரு மகனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேருடு என்றார். நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவன் இப்படி இப்படி இருப்பான் என்று சொன்னார். அவள் திரும்பி போனாள். அதே போல பிள்ளை பிறந்தது. ஆபிரகாம் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். முதலாக தகப்பன், இவன் எல்லாரும் சேர்ந்து விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். அதற்கு பின் தான் அவளை துரத்தி மறுபடியும் அனுப்பிவிட்டான். அந்த ஆதியாகமம் 16 இவளோடு ஆண்டவர் பேசுகிறார். என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16 8-13 வரை. சத்தத்தை தான் கேட்டாள், கர்த்தரை அவள் பார்க்கவில்லை. ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? அங்குதானே அவர் இருப்பார். அவருக்கு ரூபம் இல்லையே. நான் கண்டேன், என்னை பார்த்தவரை கண்டவரை நானும் கண்டேன் என்றாள். நீ மறுபடியும் மகனோடு இந்த வழியாய் வருவாய் என்று சொன்னாரா? சொல்லவில்லையே. வாக்கு கொடுத்தா பெரிய ஜாதியாக்குவேன் என்று. அப்போ அவளுக்கு பழக்கம் இல்லை, ஜெபித்து பழக்கம் இல்லை, வார்த்தையை கேட்டு பழக்கம் இல்லை.
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. பிள்ளை தாகத்தால் வறண்டு சாகப்போகும் நிலைக்கு வந்துவிட்டது. அவள் பிள்ளை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு சற்று தள்ளி அமர்ந்து அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். இப்போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரோடு பேசுகிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18 20 வரை. ஒரு துறவை காண செய்தார். நீ பிள்ளையை கூட்டிக் கொண்டு போ, அவனை நான் பெரிய சாதியாக்குவேன், பிரபுவாக்குவேன் என்று சொன்னார். அது மட்டுமா, தேவன் பிள்ளையுடன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று அப்பொழுது ஆகார் இருதயம் பூரித்திருக்கும் அல்லவா? அவளை எதிர்பார்த்தாளா? இல்லையே. அவள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லிவிட்டார்கள். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள், தண்ணி இல்லை. அவளுக்கு அந்த நேரத்துக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதான். அவள் இருதயம் எப்படி பூரித்திருக்கும்? தண்ணீரும் கிடைத்து விட்டது, ஜீவ தண்ணீர் போல். ஹல்லேலூயா! இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே நடத்தி காட்டினாரே. அவள் ரட்சிக்கப்பட்டவளா? ஆவியை நிறைவை பெற்றவளா? அவளுக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசினதுண்டா? இல்லையே. இன்றைய தேதி வரை அவளுடைய பிள்ளைகளின் வம்சம் பரம்பரைகள் பிரபுக்களாக இருக்கிறார்களே. பூமியின் சாரத்தை ஆயில் எடுத்து உலக நாடுகளுக்கு விற்ற சுகபோகமாகவே வாழ்கிறார்களே. அந்த வாக்கு நிறைவேறி கொண்டு தானே இருக்கிறது. மக்களே, அப்படி என்றால் உங்களுக்கும் அடியாளுக்கும் அவர் செய்வது எத்தனை அதிகமாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 6-8 வரை கர்த்தர் ஏசாயாவை கூப்பிட்டு நமக்கு சொல்கிறார். ஏசாயா கேட்கிறார், என்னத்தை நான் கூப்பிட்டு சொல்வேன் என்றதற்கு கர்த்தர் சொல்கிறார், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்தது, பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதை போய் சொல் என்று உரைத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? வயதாகும், நான் வயதை நீட்டிப்பேன். சூழ்நிலைகள் எல்லாம் வசனத்துக்கு எதிரடையாக இருக்கட்டுமே. நான் சொன்னது தான். சூழ்நிலை அவருக்கு அடங்கமே, காற்று அவருக்கு அடங்கமே, கடல் தண்ணீர் அவருக்கு, அலைகள் அவருக்கு அடங்கமே. எது அவருக்கு அடங்காமல் இருக்கிறது? எது கீழ்ப்படியாமல் இருக்கிறது? என்ன வேண்டுமானால் உங்களுக்கு எதிராக வரட்டுமே, நீங்கள் மட்டும் ஸ்டெடியாக நிற்க வேண்டும். உங்கள் வில் உறுதியாக நிற்க வேண்டும். நிறைவேறியே தீரும். யோசேப்பின் தரிசனம் நிறைவேறவில்லையா? எப்படியோ அவருடைய பாதை போய்விட்டது, ஆனால் நிறைவேறவில்லையா? தாவீதின் அபிஷேகம் வீணாய் போயிற்றா? இல்லையே. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு 90 வயது ஆகிவிட்டது அப்படி சொல்லிவிட்டு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஏன் அவனை வயது அந்த இடத்துல சொல்ல வேண்டும்? அப்பா, உனக்கு சரீரத்தில் பலன் இருந்தது, இஸ்மவேலை பெற்றெடுத்தாய், இப்போ உனக்கு எல்லாம் முடிந்து விட்டது, சாராளுக்கும் முடிந்து விட்டது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்கு வல்லமை போயிடுச்சு, சரீர வல்லமை போயிடுச்சு, அவளுக்கும் கற்பமும் போயிடுச்சு. ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் செய்வேன். அதான் அதற்கு அர்த்தம். உங்கள் இருதயம் பூரிக்கும்படி செய்வார். முடிந்தது என்று நகோமியின் வாழ்வு. போனால் மோவாபிய தேச கணவன் இறந்து விட்டார், 2 மகன்களும் இறந்து விட்டார்கள், ஒன்றும் இல்லை. என்னை நகோமி என்று கூப்பிடார்கள், மாறா என்று கூப்பிடுங்கள் என்று யூதேய தேசத்திற்கு வந்தாள். கூடவே அந்த இளம் விதவே வந்தாள். இனி எப்படி குடும்பம்? அவ்வளோதானே, முடிந்து விட்டது என்று அவள் நினைத்தாள். ஆண்டவர் விட்டு விட்டாரா? அந்த பிள்ளையை கொண்டு போவாசுக்கு கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது ஆயிற்றே. கிறிஸ்துவின் பிறப்பின் அட்டவணையில் வந்தானே, முடிந்தது என்று தானே இருந்தது. இனி வம்சம் அவ்வளவுதானே என்று முடித்து விட்டால் வந்ததே செய்தார் இல்லையா? அப்படித்தான் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது முடியவில்லை. ஜனங்கள் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், வாக்கு கொடுத்தவர் நடக்காது என்று உங்களிடம் சொல்லவில்லையே. சக்தி எல்லாம் திரட்டி மறுபடியும் எழும்புங்கள், கர்த்தருக்குள் சமாதானமாயிருங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் சமாதானமாக இருப்பது தான் உங்கள் பலன், அதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த். எப்படி சமாதானம் இருக்கிறது? ஆமாப்பா, ஒன்றும் நடக்கலை, நானும் ஜெபிச்சு பார்த்தேன், இப்படிப்பட்ட செய்திகளையும் கேட்டுட்டு தான் வர்றேன், ஆகிலும் நீர் உயிரோடு இருக்கிறேன், என்னோடு இருக்கிறேன், ஜீவ வாக்கு கொடுத்திருக்கிறேன், அது நடக்கும். கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருங்கள். இதுதான் அவருக்குள் ஸ்ட்ரென்த் ஆகி கொள்வது. வாக்கை பிடித்து கொண்டு நடவுங்கள். தாவீதை கேட்டால் அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று.
அப்படியே எல்லாம் ஆகும். ஆமேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, புல் உலரட்டும், பூ உதிரட்டும், என்னை சுற்றி என்ன வேண்டுமானால் நடக்கட்டும், நீர் மாறாதவர், ஜெய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறேன், உமது வாக்கு மாறுவதே இல்லை. அப்படியே ஆகும், அப்படியே நடக்கும். என் கண்கள் காணும், சுற்றியுள்ள கண்களும் காணும். உங்கள் வாக்கின்படி என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான் எதிர்பார்த்திருக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, சூழ்நிலைகள் என் வாழ்வை நிர்ணயிப்பதில்லை. நிர்ணயிப்பவர், நிலைநிறுத்துகிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடன் கூடவே இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.